நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லேயே கேட்குறீங்க இந்த மாதிரி ஏன் 2 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு. எனக்கு புரியல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஒரு சிச்சுவேஷனை வந்து கோத்ரூ பண்ணுவாங்க அந்த குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தில். தெரியாமல் நம்ம ஏதாவது கேள்வி கேட்க போய் அவங்க மனசை ஹர்ட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும்ல. நிறைய பேர் நம்ம ஊரில் தெரியும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே குழந்தை, ஒரு 3 மாதத்துலேயே என்னாச்சு குழந்தை அப்படி கேட்பாங்க அப்படின்னு. குழந்தைன்றது வந்து கடவுள் தர்றது. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும், ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி, இல்லை நார்மலாகவே நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்சீவ் ஆகுதோ, எல்லாமே வந்து அந்த கொடுக்கறது வந்து கடவுள் தான். அந்த ஒரு உயிரை கொடுக்கறது கடவுள் தான். மற்ற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த உயிர் ஓகே இது உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கடவுள். அப்போது நம்ம போய் மற்றவங்கக்கிட்ட போய், ஏன் கல்யாணம் ஆனவங்கக்கிட்ட போய் இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறத விட, ஐயோ கடவுளே இன்னும் அவங்களுக்கே நீங்கள் குழந்தை கொடுக்கல, கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பெட்டர் தானே.